பாஜகவின் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சுழியில் போட்டியிடும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அருப்புக்கோட்டையில் களமிறங்கும் அமைச்சர் ராமச்சந்திரன், விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக விருதுநகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், அரசியல் கடந்து தனிப்பட்ட முறையிலும் தனக்கு காமராஜர் மீது மிகுந்த மரியாதை உண்டு என கூறினார். கலைஞரை பற்றி எடப்பாடி பழனிசாமி பச்சை போய் பேசுவதாக குற்றம் சாட்டினார். காமராஜருக்கு சொந்த மகனை போன்று இறுதி சடங்கு செய்தவர் கலைஞர் என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்லியுள்ள பொய்களை புத்தகமாகவே போடலாம் என்று தெரிவித்தார். துரோகத்தின் உருவம் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சனம் செய்துள்ள முதலமைச்சர், தன்னையே நம்பிய அத்தனை பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி அல்வா கொடுத்துவிட்டதாக தெரிவித்தார். மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் விஜயகாந்திற்கு ஓட்டு கேட்பது போல் நடித்திருப்பேன் என்று அவரது மகனுக்கு ஓட்டு கேட்டு வந்துள்ளதாக கூறினார். பழனிசாமி துரோகம் பண்ணாத தரப்பே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சு உடல்நிலைக்கு துரோகம், பொள்ளாச்சியில பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி பெண்களுக்கு துரோகம், குடியுரிமை திருத்த சட்டம், திருத்த சட்டம், பாஜகவோட எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு துரோகம்.